வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அதிகாலை இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலுக்குள் பல பகுதிகளில் சேதத்தை ஏற்படுத்தியது. பீர்ஷிபாவில் உள்ள சொரோகோ மருத்துவ மையத்தின் மீதான தாக்குதல் இஸ்ரேலின் மருத்துவ வசதிகளுக்கு ஈரானால் இலக்கு வைக்கப்படலாம் என்பதை காட்டியது. பரபரப்பான வர்த்தக பகுதியில் ராமத் கானில் மற்றொரு ஏவுகணை தாக்கியது. அதிகாலை நேரத்தில் பெரும்பாலான வர்த்தகங்கள் மூடப்பட்டிருந்ததால் இந்த தாக்குதல் உயிரிழப்பையோ அல்லது ஒரு சாதாரண நாளாக இருந்தால் ஏற்படக்கூடிய தாக்கத்தையோ ஏற்படுத்தவில்லை. இருப்பினும் நேற்று நடந்த தாக்குதல்கள் 7 நாள் போரில் தாக்குதல்கள் நடந்த இடங்கள் காரணமாக வளமையிலிருந்து மாறுபட்டு தனித்துவமானவை. ஒரு மருத்துவமனை மற்றும் ஒரு வர்த்தக பகுதி ஆகியவை முதல் தடவையாக ஈரானால் இலக்கு வைக்கப்பட்டன. மற்றொரு வித்தியாசம், ஈரான் புதிய வகையான கிளாஸ்டர் வெடிப்பொருட்களை பயன்படுத்தியதாக கூறப்படும் ஒரு தாக்குதல் பலரது புருவங்களை உயர்த்தியுள்ளது. ராமத் கான் மீதான தாக்குதல் அதன் நவீன நகரங்களை பாதுகாப்பதில் இஸ்ரேல் எதிர்கொள்ளும் சவால்களை விளக்குகிறது. உயரமான நவீன வானளாவிய கட்டடங்கள் உள்ள பகுதிகளில் இந்த தாக்குதல் நடந்தது. ஏவுகணை தாக்கினால் இது போன்ற கட்டடங்கள் பேரழிவை சந்திக்க நேரிடும். இருப்பினும் இதுவரை இந்த விஷயத்தில் இஸ்ரேல் அதிர்ஷ்டசாலி. ஒரு கட்டடமும் நேரடியாக தாக்கப்பட்டதாக தெரியவில்லை. இந்த கடினமான காலங்களில் இஸ்ரேலின் அவசர கால மீட்பு குழுக்கள் உடனடியாக பதிலளித்தன. ஐடிஎஃப்பின் கான்ஃபரன்ஸ் கமாண்ட் மற்றும் அதன் தேடல் மற்றும் மீட்பு படை உடனடியாக சம்பவ இடத்தில் காணப்பட்டது. இஸ்ரேலின் சிறப்பு என்னவென்றால் தாக்குதல்கள் இஸ்ரேலியர்களுக்கு புதிதல்ல. மக்கள் பீதியடையவில்லை. சைரன் ஒலி கேட்டவுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு போவது இஸ்ரேலியர்களுக்கு பழகி போன விஷயம். அதனால் உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன. நேற்று நடந்த தாக்குதல்களில் இருந்து காயமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இருப்பினும் ஒட்டுமொத்தமாக ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் முன்பு ஹெஸ்பொல்லாவின் தாக்குதல்களுடன் ஒப்பிடும் போது சிறியதாக தெரிகிறது. இருப்பினும் ஈரான் அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணைகளை கொண்டு ஆயுத கிடங்கை வைத்திருக்கிறது. நேற்று இஸ்ரேலின் ராமத் கான் மீதான தாக்குதல் அங்கு எவ்வளவு மோசமான விஷயங்கள் வரக்கூடும் என்பதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு. இஸ்ரேலிடம் அருமையான வான் பாதுகாப்பு உள்ளது. ஆனால் அவர்களால் ஒவ்வொரு ஏவுகணையையும் நிறுத்த முடியாது. நேற்று அதிகாலை தாக்குதல்களின் பின் இஸ்ரேலியர்கள் பெரும்பாலும் வீட்டிலேயே இருக்கிறார்கள். அதிகமான வர்த்தகங்கள் நேற்று அதிகாலையில் தாக்குதலின் பின் திறக்கப்படவில்லை. நேற்று இஸ்ரேலின் ராமத் கான் மீதான தாக்குதலில் இருந்து ஈரான் இஸ்ரேலிய பொதுமக்களை அச்சுறுத்த விரும்புகிறது என்பது தெரிகிறது. இஸ்ரேலின் உயர் தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக சக்தியின் மையமான டெல் அவீவ் மீதும் தாக்குதல் நடத்த விரும்புகின்றது. ஈரான் தனது இலக்குகளை எவ்வாறு தேர்வு செய்கிறது அல்லது ஈரானின் ஏவுகணைகள் எவ்வளவு துல்லியமானவை என்பது எப்போதும் தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் ஈரான் தனது தாக்குதல்களை சற்று மாற்றியுள்ளது. கடந்த 2 நாட்களில் டெல் அவீவ் மற்றும் மத்திய இஸ்ரேலை விட வடக்கு இஸ்ரேல் மற்றும் தெற்கு இஸ்ரேலை குறிவைத்துள்ளது என்பது தெளிவாகின்றது. வியாழக்கிழமை இரவு வெள்ளை மாளிகை இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா ஈடுபடுமா என்பது குறித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த 2 வாரங்களில் முடிவெடுப்பார் என்று கூறியது. ட்ரம்பின் செய்திகளை மேற்கோள் காட்டி வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லீவிட் செய்தியாளர்களிடம் கூறிய போது, எதிர்காலத்தில் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் நடக்குமா இல்லையா என்பது குறித்து ட்ரம்ப் தகவல் வெளியிட்டார். ட்ரம்ப் கூறிய போது பேச்சுவார்த்தைக்கு கணிசமான வாய்ப்பு உள்ளது என்பதை அடிப்படையாக கொண்டு அடுத்த 2 வாரங்களுக்கு அமெரிக்கா போரில் இணைந்து கொள்வதா வேண்டாமா என்பதை நான் முடிவெடுப்பேன் என்று தெரிவித்தார். ஈரானில் பாதுகாப்பு மோசமடைந்து வருவதால் ஆஸ்திரேலியா டெஹ்ரானில் உள்ள அதன் தூதரகத்தின் செயற்பாடுகளை நிறுத்தி வைத்துள்ளது. அனைத்து ஆஸ்திரேலிய அதிகாரிகளையும் ஈரானை விட்டு வெளியேற உத்தரவிட்டுள்ளது என்று ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பெனி வாங் இன்று வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். ஈரானில் இஸ்ரேலிய விமான தாக்குதல் நடவடிக்கைகள் காரணமாக வியாழக்கிழமை இரவு டெஹ்ரானின் வான் பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. லண்டனை தளமாக கொண்ட ஈரான் இன்டர்நேஷனல் ஆட்சி எதிர்ப்பு ஊடகத்திலும் சமூக வலைதளங்களிலும் பகிரப்பட்ட காட்சிகள் டெஹ்ரானின் லாவிசான் பகுதியில் புகை எழுவதை காட்டியது. ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி தரையடியை மறைந்திருக்கும் பகுதி லாவிசான் என்றும் நம்பப்படுகின்றது. ஈரானின் சுப்ரீம் தலைவர் அலி கமேனியால் எக்ஸில் வெளியிடப்பட்ட இஸ்ரேலுக்கு எதிராக காணொலி அறிக்கை மற்றும் ஈரானிய அரசு ஊடகங்களில் ஒளிபரப்பட்ட கமேனியின் 2 சமீபகால காணொலி உரைகளில் அவர் தோன்றும் இடம் ஆகியவற்றில் உள்ள ஒற்றுமை பற்றி ஈரான் இன்டர்நேஷனல் சில தகவல்களை வெளியிட்டுள்ளது. ஒரு தரையடி சுரங்கம் போல் தோன்றும் இடத்திலேயே அனைத்து காணொலிகளும் படமாக்கப்பட்டுள்ளன. ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடங்கியதிலிருந்து கமேனி ஈரானிய தொலைக்காட்சிகளில் 2 தடவை மட்டுமே தோன்றினார். மங்கலான விளக்குகளின் கீழ் அமர்ந்திருக்கும் ஒரு நபர் தளர்வாக அணிந்திருந்து கருப்பு தலைப்பாகையுடன் மெதுவாக பேசுகிறார். அவருக்கு பின்னால் அயத்துல்லா ருஹுல்லா கொமேனியின் புகைப்படம் ஒரு திரைச்சீலையில் ஒட்டப்பட்டுள்ளது. அது பற்றி ஈரான் இன்டர்நேஷனல் செய்துள்ள பகுப்பாய்வில் அலி கமேனி பேசிய வார்த்தைகள் உறுதியை வெளிப்படுத்தும் விதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவரது தடுமாற்றமான பேச்சும் வெளிப்படையான பலவீனமும் காணொளியில் தெளிவாக தெரிகிறது.
சில நாட்களுக்கு முன்பு அலி கமேனி எக்ஸில் வெளியிடப்பட்ட இஸ்ரேலுக்கு எதிரான காணொளி அறிக்கையில் வேகமாக பேசினார். அதில் அவர் ஈரானின் உடனடி வெற்றியை உறுதியளித்து சியோனிஸ்டுகளுக்கு வாழ்க்கை நிச்சயமாக கசப்பாக மாறும் என்று கடுமையாக எச்சரித்திருந்தார். அவருடன் தொலைக்காட்சி உரைக்காக திரையில் தோன்றும் நபரை ஒப்பீடு செய்வது கடினம். சொல்லாட்சிக்கும் யதார்த்தத்துக்கும் இடையிலான ஒரு பெரிய இடைவெளி தொலைக்காட்சி ஒளிபரப்பில் தெளிவாகவே தெரிகின்றது. அலி கமேனியின் சமூக ஊடக கணக்கு துணிச்சலான அச்சுறுத்தல்களையும் ஏவுகணை தாக்குதல்களின் ஏஐயால் உருவாக்கப்பட்ட படங்களையும் வெளியிட்டது. அதேவேளையில் ஈரானிய நகரங்களில் இருந்து வெளிவரும் காட்சிகள் மிகவும் நிச்சயமற்ற கதையை சொல்கின்றன. டெஹ்ரான் மீது புகை, பொதுமக்கள் தப்பியோடுதல், பொருட்கள் குறைந்து வருதல் மற்றும் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் சொந்த தலைமையகம் இடிபாடுகளாக காணப்படுதல் ஆகியவை இஸ்லாமிய குடியரசின் பிரச்சார இயந்திரம் துள்ளி குதிப்பதற்கு தலைகளான காட்சிகளை காட்டுகின்றன. சுப்ரீம் தலைவரின் இருப்பிடம் மிகச்சிலருக்கு தெரியும். ஜூன் 17 நிலவரப்படி கண்டறிதலை தவிர்க்க மின்னணு சாதனங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கமேனி ஏற்கனவே சுரங்க பாதைகள் வழியாக தலைநகருக்கு வெளியே உள்ள ஒரு நிலையத்திற்கும் பின்னர் அவரது கோட்டையான மஷாத்திற்கும் மாற்றப்பட்டதாக சிலர் நம்புகிறார்கள். செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் கமேனியின் சரியான இடம் தனக்கு தெரியும் என்று கூறினார். ஆனால் கமேனியை கொல்ல முடிவு செய்யவில்லை என்று கூறிய ட்ரம்ப் இப்போதைக்கு என்ற வாக்கியத்தை முடித்தார். உள்நாட்டினரிடையே கூட தகவல் தொடர்பு குறைவாகவே உள்ளது. அவரது ஆன்லைன் இடுகைகளை நிர்வகிப்பவர்கள் கடந்த கால உரைகள் அல்லது அனுமானங்களிலிருந்து வேலை செய்கிறார்கள். அவரை நேரடியாக கலந்தாலோசிக்க முடியவில்லை. ஜூன் 14ஆம் தேதி கமேனியின் பெயரில் வெளியிடப்பட்ட ஒரு பதிவு இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகள் தீய சியோனிஷ எதிரிக்கு கடுமையான அடிகளை கொடுக்கின்றன என்று வாசிக்கப்பட்டது. ஆனால் பல ஈரானியர்களுக்கு அவர்களின் அரசியல் எதுவாக இருந்தாலும் இந்த முழக்கங்கள் வெற்றித்தனமாக ஒலிக்கின்றன. போர் ஈரானை ஒன்றிணைக்கவில்லை, அதற்கு பதிலாக அது ஆழமான பிளவுகளை வெளிப்படுத்தியுள்ளது. இணையத்தில் சித்தாந்த வாதங்கள் சீற்றமடைகின்றன. ஈரானின் அதிகாரப்பூர்வ அரசு ஊடகங்களில் மட்டுமே ஒற்றுமை எழுதப்பட்டுள்ளது. ஈரானின் முன்னாள் ஜனாதிபதிகள் முகமது கட்டாமி மற்றும் ஹசன் ருஹானி மற்றும் முன்னாள் மஜ்லிஸ் சபாநாயகர் மெக்தி கரூபி உட்பட சீர்திருத்தவாதிகள் கமேனிக்கு ஆதரவாக குரல் கொடுக்க அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளனர் என்கின்றது ஈரான் இன்டர்நேஷனல். லண்டனை தளமாக கொண்ட செய்தியாளர் அமீர் சொல்டான் சாதே உட்பட்ட சிலர் உலகின் அலட்சியத்தை பற்றி புலம்புகிறார்கள். அவர் எக்ஸில் வெளியிட்ட பதிவில் ஈரான் ராணுவ தாக்குதலுக்கு உள்ளானது. ட்ரம்ப் ஈரானியர்களை டெஹ்ரானை வெளியேற்ற உத்தரவிட்டார். ஆனால் அந்த கூற்றுக்கு உலகில் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ட்ரம்பின் கூற்றுக்கு எந்த ஆர்ப்பாட்டங்களும் இல்லை. அரபு அல்லது மேற்கத்திய ஊடகங்களில் அதை எதிர்த்து ஒரு வரி கூட இல்லை. இஸ்லாமிய குடியரசு அவ்வளவு வெறுக்கப்படுகிறது. ஆனால் பல ஈரானியர்கள் அந்த வெறுப்பின் விளைவுகளின் மத்தியில் வாழ்கின்றார்கள். அவர்களுக்காக பேசுவதாக கூறும் இஸ்லாமிய குடியரசு ஆட்சிக்கும் அவர்களை பெரும்பாலும் வெறுக்கும் ஒரு உலகத்திற்கும் இடையில் ஈரானியர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் கடந்த வாரம் தாக்குதல்களை தொடங்கியதிலிருந்து நெருக்கடிக்கு ராஜதந்திர ரீதியாக முடிவு காண முயற்சியில் அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விகாப் மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஆகியோர் பலமுறை தொலைபேசியில் பேசியுள்ளதாக ராய்ட்டர்ஸிடம் 3 ராஜதந்திரிகள் தெரிவித்தனர். இந்த விஷயத்தின் உணர்திறன் காரணமாக அடையாளம் காண விரும்பாத ராஜதந்திரிகளின் கூற்றுப்படி ஜூன் 13ஆம் தேதி தொடங்கிய தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால் டெஹ்ரான் பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்பாது என்று அராக்சி கூறினார். இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவிக்க ராய்ட்டர்ஸ் வெளியிட்ட கோரிக்கைக்கு அமெரிக்கா மற்றும் ஈரானிய அதிகாரிகள் உடனடியாக பதில் கொடுக்கவில்லை. ஏப்ரலில் இருவரும் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியதிலிருந்து இந்த வார தொலைபேசி விவாதங்கள் மிகவும் முக்கியமான நேரடி உரையாடல்களாக பார்க்கப்படுகின்றன. வாஷிங்டன் இஸ்ரேலுக்கு போரை முடிவுக்கு கொண்டு வர அழுத்தம் கொடுத்தால் அணுசக்தி பிரச்சனையில் டெஹ்ரான் நெகிழ்வுத்தன்மையை காட்ட முடியும் என்று அராக்சி விக்காஃபிடம் கூறியதாக டெஹ்ரானுக்கு நெருக்கமான ஒரு பிராந்திய ராஜதந்திரி கூறினார். ஒரு ஐரோப்பிய தூதர் கூறிய போது அணுசக்தி பேச்சுவார்த்தையாளர்களுக்கு ஈரான் மீண்டும் வர தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேல் தனது குண்டுவீச்சை தொடர்ந்தால் அது சாத்தியமில்லை என்றும் அராக்சி விக்காஃபிடம் கூறினார். ஈரான் பல தசாப்த கால அணுசக்தி தகராறு குறித்து விவாதித்து ஏப்ரல் முதல் 5 சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் சுருக்கமான சந்திப்புகளை தவிர அராக்சியும் விக்காஃபும் இதற்கு முன்பு நேரடி தொடர்புகளை வைத்திருக்கவில்லை. ராஜதந்திரம் மீண்டும் தொடங்கப்படலாம் என்ற நம்பிக்கையின் ஒரு சிறிய பாதையை ட்ரம்ப் நேற்று சுட்டி காட்டினார். ஈரானிய அதிகாரிகள் ஒரு பேச்சுவார்த்தைக்காக வாஷிங்டனுக்கு வர விரும்புவதாக ட்ரம்ப் கூறினார். இது பற்றி ஈரான் கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை. உலக வல்லரசுகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 2015ஆம் ஆண்டு செய்யப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தில் பங்கு வகிக்கும் E3 என அழைக்கப்படும் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகியவை அராக்சியுடன் தொலைபேசி உரையாடல்களில் ஈடுபட்டன. 3 நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் இன்று வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் அவரை சந்திக்க உள்ளன என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி தெரிவித்தார்.
ஒரு மூத்த ஐரோப்பிய ராஜதந்திரி ட்ரம்ப் மிக விரைவாக முடிவெடுக்க வேண்டிய நிலையில் உள்ளார் என்று கூறினார். ஈரானியர்கள் தன்னுடன் பேச வேண்டும் என்று ட்ரம்ப் விரும்புவதாகவும் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் ஈரானியர்கள் தன்னுடன் நேரில் பேசுவதை தவிர வேறு வழி கிடையாது ஈரானுக்கு கூறப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அதைத்தான் ஈரானிய அதிகாரிகள் ஒரு பேச்சுவார்த்தைக்காக வாஷிங்டனுக்கு வர விரும்புவதாக ட்ரம்ப் கூறியது குறிக்கிறது என்று அந்த மூத்த ஐரோப்பிய ராஜதந்திரி குறிப்பிட்டார். அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்றார் ஐரோப்பிய ராஜதந்திரி. இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் ட்ரம்பின் வாய் பேச்சுக்களை பார்க்கும் போது ஈரான் அமெரிக்காவுடன் பொது பேச்சுவார்த்தை நடத்தும் நிலையில் இல்லை என்று கூறிவிடலாம். ஆனால் ராஜதந்திரத்தை முன்னேற்ற முயற்சிக்கும் இணைப்பாக ஐரோப்பியர்களுடனான சந்திப்பு டெஹ்ரானுக்கு மிகவும் யதார்த்தமானது என்று அவர் தெரிவித்தார்.